ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சனா சமையல். சஞ்சனா சமையல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? எதிர்ச்சி இன்னைக்கு அன்னதானம் புளியோதரை கிளறிக்கிட்டு இருக்கோம். அதை எப்படின்னு பார்க்கலாம். புளிக்கூட்டு ஏற்கனவே போட்டிருக்கோம். இப்போ புளியோதரை எப்படி செய்கிறோம் பார்க்கலாம். ஒயிட் ரைஸ் கிளறி வச்சுருக்கோம். என்னென்ன போடுறோம் பாருங்கள். குக்கரில் தான் நாங்கள் வடித்தோம். நடக்கலை பருப்பு, சாதக்கடலை பருப்பு, பட்டை வத்த, கடுகு பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம், மஞ்சள் பொடி, உப்பு போட்டு கடலைப்பருப்பை நல்லா வறுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் மிளகா வத்தல், அதை எண்ணெயில் வறுத்து இதை நுணுக்கி தனியாக வச்சுக்கிறோம். அது கொஞ்சம். அதுக்கப்புறம் இந்த பொடி மிளகா, மல்லி, மிளகு, கடலப்பருப்பு, பெருங்காயம், வெந்தயம் எல்லாம் போட்டு வறுத்து நுணுக்கணும் இந்த பொடி. அதுவும் சாதத்தில் போட்டுக்கிறணும். போட்டுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய், ஏற்கனவே நல்லெண்ணெய் ஊற்றி இது பண்ணியிருக்கோம். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறணும். அப்போ தான் சோறு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். குக்கரில் அதே மாதிரி தான் குக்கரில் வைக்கிறோம்ல, வைக்கும்போது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சோம்னா சாதம் குழையவும் குழையாது, ஒட்டவும் ஒட்டாது, நல்லா உதிரியாக இருக்கும். இதெல்லாம் நல்லா போட்டு கிளறிட்டு அப்புறம் போட்டு ஊற்றணும் புளிக்காய்ச்சல். உப்பு சாதத்திலே புளிக்கூட்டிலே உப்பு இருக்கும். இருந்தாலும் பத்தலாட்டினா கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். நல்லா காரமாக. ஆமாம். இப்போ கூட்டு ஊற்றிக்கலாம். புளிக்காய்ச்சல். இந்த புளியோதரை டேஸ்ட் பண்ணுறவங்க பெருமாள் கோயிலுக்கு வாங்க. பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். நல்லா கழுவி எடுத்து தண்ணியெல்லாம் வடித்து வச்சுக்கோங்க. அதை அப்படியே கிளறிட்டோம்னா அவ்வளோதாங்க புளியோதரை. இந்த பொடியெல்லாம் நுணுக்கி போடணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொடி ஏற்கனவே கூட்டில் போட்டிருக்கோம். அது கொஞ்சம் போடணும். அது போக நம்ம கிளறும் போது சாதத்துலேயும் போட்டோம்னா நல்லா கமகமனு நல்லா மணக்கும். இந்த சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதான் இந்த அண்டாவா. அப்புறம் இந்த டவரா, பெரிய டவரா. கடலைப்பருப்பு எல்லாம் தாளித்து வச்சுருக்கோம். அப்புறம் இந்த குத்து சட்டி. இந்த குக்கரில் சாதம் ரெடி ஆகிக்கிட்டு பாருங்கள். எப்பயுமே நம்ம சாதத்துக்கு 3 டம்ளர் தண்ணி வைக்கிறோம். அப்படி அரிசி கூட வைக்கும்போது 2 டம்ளர் கம்மி பண்ணிடணும். புளியோதரை இதெல்லாம் கிளறதுக்கு தண்ணி கம்மியாக வச்சோம்னா தான் நல்லா உதிரியாக வரும். அப்போ வைக்கையில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி வச்சிங்கன்னா சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வரும். நாங்கள் அவ்வளோ அரிசி குக்கரில் வச்சு தான் நாங்கள் இது பண்ணுவோம், ரெடி பண்ணுவோம். சட்டியில் கிண்டி நாங்கள் அப்படியே அண்டாவில் வச்சுருவோம். சோறு எங்களுக்கு வடிக்க தெரியாதா, அதனால் குக்கர்லேயே நாங்கள் பழகிட்டனால குக்கர்லேயே வச்சுருவோம். எல்லோரும் நினைப்பாங்க, அது எப்படி நீங்கள் எவ்வளோ சாதத்தை குக்கரில் ரெடி பண்ணுறீங்க அப்படின்வாங்க. நாங்கள் எப்பயுமே ஒட்ட குக்கரில் தான் வச்சு ரெடி பண்ணிடுவோம். ஆமாம், குக்கரில் வச்சு தான் ரெடி பண்ணிடுவோம். 1000 தட்டு வாங்கி வச்சுருக்கோம். அது போக 100 பார்சல் வேறு பார்சலும் பண்ணணும்.
நெய் ஊற்றிக்கிடுவோம். பாதி நெய் ஊற்றிருக்கோம், அப்புறம் பாதி ஊற்றிக்கணும். நல்லா மணக்குதுல. இங்கே வச்சிருக்கேன் கரண்டி. இப்போ முந்திரி பருப்பு போட்டுக்குருவோம். பாதி போடுவோம், பாதி அப்புறமேட்டு போடுவோம். இப்போ கிஸ்மிஸ் பழம் கிண்டி விடுவேன். கிஸ்ஸு மிஸ்ஸு இப்போ தண்ணி ஊற்றிடுவோம். தேவையான அளவு தண்ணி. இப்போ கொஞ்சம் கலர், கேசரி கலர் பார்த்துட்டு இதை வறுத்து அப்படியே மேலாப்பில் போட்டு விட்ருங்க. அப்போ தான் பொறுவரும் இருக்கும். எல்லா முந்திரியும் நீங்கள் முதலே போட்டிங்கன்னா அதான் இது பதத்து போயிடும். பாதியை வந்து எப்பயுமே வறுத்து மேலாப்பில் போட்டுக்கலாம். நல்லா கோல்டன் கலரில் வரையலாம். அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். ரவையை நல்லா தேங்காய் எண்ணெய் ஊற்றி வறுத்து வச்சுருக்கோம். தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும் ரவை கேசரி கிண்டையில். அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு நல்லா. இதான் தண்ணி கொதிக்குது, இப்போ போட்டு கிண்டலாம். ஒரு கொஞ்சமாக நான் எடுக்கிறேன். இப்போ சீனி போட்டுக்கலாம். ஆமாம். இப்போ ஏலக்காய் ஜாதிக்காய் போட்டுக்கலாம். இது பொடி நுணுக்கி வச்சுருக்கோம். ஜாதிக்காயும் பொடி நல்லா வாசமாக இருக்கும். ஆமாம், அப்போ தான் டேஸ்ட்டே நல்லா இருக்கும். இதுக்கு ஒரு டேஸ்ட், தனி டேஸ்ட். கேசரி ரெடி ஆயிடுச்சு. நெய் எடுத்துட்டு வா. நெய் இப்போ அந்த முந்திரி பருப்பு அறுத்து வச்சுருக்கோம்ல, கிஸ்மிஸ் பழம் முந்திரி பருப்பெல்லாம் டெக்கரேஷன். ஊற்றினோம்னா அப்படி இறுகிரும் நல்லா. நல்ல மணக்குது. நல்லா இருக்கும். யோகரிசி யோகஸ்ரீ யோகரிசி பசுனி யோகரிசி சுத்தமான பசுனி. இப்போ கேசரி முடிஞ்சு போச்சு. நீ தயிர் சாதம் மட்டும்தான் ரெடி. ஆமாம், நான் தயிர் சாதம் தான். நீ தயிர் சாதம் தான் அங்கே கொஞ்சம் தின்ன வேண்டியது இருக்குது. இப்போ நான் கொடுக்குறவங்களுக்கு கொஞ்சம் பார்சல் போட்டு விட்டுருக்கேன். முக்கியமான பிள்ளைகளுக்குலாம் சாப்பிட்றவங்களுக்குலாம் போய் அப்போ மத்தியானம் சாப்பாடு அவங்களுக்குலாம் அவங்களுக்கு கேசரி
அவங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு மசாலா, அப்புறம் புதினா துவைய, புதினாமல்லி துவைய, சுண்டல். மத்தியானம் சாப்பிட்றவங்களுக்கு, பந்தல்காரங்களுக்கு சுண்டல் இருக்குது. இது வந்து வீட்டில் சாப்பிட்றவங்களுக்கு வந்து பார்சல் கொடுக்குறவங்களுக்கு மட்டும் துவையிலும் உருளைக்கிழங்கு. அந்த புளியரை திறந்து ஏய் எங்கடா போனா? வீட்டுக்கு போலியா? நாலு காட்டி பார்த்தா அதில் கேசரிக்கு எனக்கு சும்மா காமிங்க. ஆமாம், போன இங்கே கொடுங்க. மணி மணி ஜாமி வாத்தா. டேய் சூலூர் அங்கே இருக்கு. அம்மா கருப்பான் கோயிலுக்கு போகிறோம்க்கா, தலாவத்துக்கு இருந்தாப்புல. விடு பாப்பா. இதில் கொஞ்சம்